தோசை கரண்டி, அதால் நல்லா சாதத்தை அமுக்கி மூடிட்டிங்கன்னா நல்லா புழுங்கி அப்படியே பொல பொல பொலன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொல பொலன்னு இருக்கும். எல்லா குழம்புக்கும் நம்ம சாதம் வந்து அதாவது வயசானவங்க இருந்தால் கொஞ்சம் குழைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் பாதி சாப்பாடை எடுத்து கூட குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு தண்ணியை லைட்டாக மேலே தெளிச்சுட்டு விசில் விட்டு வச்சு வயசானவங்களுக்கு வச்சிடலாம். மற்றவங்களுக்கு பொல பொலன்னு வேணுங்கும்போது நீங்கள் வடித்து வேறு வேறையாக எடுத்து வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம். நமக்கு வந்து எல்லா டிப்ஸும் தெரிஞ்சிருக்கணும். அதனால் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிப்ஸு சொல்லலான்ட்டு இதை சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு என்ன எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி செய்யுங்க. அதே போல் காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து கண்ணாபின்னான்னு போட்டு அள்ளி போட்டு கூட சில பேர் வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் வரிசலாக எல்லா காயும் இந்த ஒரு கவர் எடுத்தோம்னா அதில் கேரட், இன்னொரு கவர் எடுத்தால் பீன்ஸ், இன்னொரு கவர் எடுத்தால் கொத்தரங்காய், இன்னொரு கவர் எடுத்திங்கன்னா பச்சை மிளகாய், இன்னொரு பாக்ஸில் கருவேப்பிலை, மல்லி தனித்தனியாக எல்லாமே வச்சிங்கன்னா உங்களுக்கு எடுக்கவும் டக்குன்னு புரியும். அந்த காயை மட்டும் எடுத்துகிட்டு பாதியை சாம்பாருக்கு எடுத்துகிட்டு பாதியை கவரை திரும்ப அப்படியே மடித்து வச்சுட்டிங்கன்னா 10 நாள் இல்லை 15 நாளில் இருக்கும். 2வது நீங்கள் வந்து நிறைய காய் வாங்கி ஸ்டோர் பண்ணாதீங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு காய் காயும், நாளைக்கு ஒரு காய் காயும், அப்படியே நம்ம நெடுக காஞ்ச காய் எடுத்து சாப்பிட்டோம்னா ஃபுல்லாகவே நமக்கு சத்து இல்லாத காய் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, டெய்லி பொரியலுக்கு ஒரு காய், சாம்பாருக்கு ஒரு காய் மேக்ஸிமம் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது, காயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சாம்பாரும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டா நம்ம பழைய கறிகாய் தான் சாப்பிட்றோம். அதில் சத்து முழுக்க போயிடும். அந்த மார்க்கெட்டுக்கு வர்றதே 2 நாள் 3 நாள் கழித்து தான் வரும். அவங்களுக்கு பறித்த காய் உடனே வராது. ஒரு 3 நாள் கழித்து அவங்களுக்கு வரும். அங்கேருந்து நம்ம 3 நாள் கழித்து வாங்குகிறோமோ 4 நாள் கழித்து வாங்குகிறோமோ தெரியாது. திரும்ப நம்ம 4 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதில்ல பிரயோஜனமே கிடையாது. நம்ம கொல்லையில் ஏதாவது விளைஞ்சாலும் நம்ம பருப்பை வேக வச்சுட்டு நமக்கு தேவையான காய், சுண்டைக்காயோ முருங்கைக்காயோ என்ன காய் வேணுமோ நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக நம்ம கொல்லையிலே பறிச்சுக்கலாம். இல்லை அது காய் நம்ம வாங்குறத டெய்லி ஒன்று இல்லை 2 நாளுக்கு 3 நாளைக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க. தக்காளி, வெங்காயம், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சத்தான உணவாக சாப்பிடுங்க. சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.